எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நான் அப்படியே போகிறேன், போகும்போது யாராவது வந்து என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நிறையா நம்புகிறவன். அப்படி தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை இன்னும் நான் நம்புகிறேன். அதுவும் என் அண்ணன் கையை பிடிச்சிட்டு நான் போகும்போது ரொம்ப தைரியமாக போவேன். இந்த உலகத்தில் நான் எந்த டாபிக் பேசினாலும் என் அண்ணங்கிட்ட பேசலாம். நீங்கள் அரசியலா பேசலாம், சினிமாவா பேசலாம், இலக்கியமாக பேசலாம், எது பேசினாலும் அண்ணன் அதுலேருந்து தனியாக மொத்தமாக. இப்போ நடிகராக இருக்காரா, அது அப்படியே தள்ளி வச்சுட்டு இலக்கியவாதி ஆவார், ஒரு அரசியல்வாதி ஆவார். எல்லாமே புள்ளி விவரத்தோடு இருக்கும். அப்படி ஒரு அண்ணன், ஒரு லைப்ரரி மாதிரி தான் என் அண்ணனை நான் பார்ப்பேன். என் தகப்பனாக பார்த்துருக்கேன், என் அண்ணனாக பார்த்துருக்கேன், ஒரு குருவாக பார்த்துருக்கேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு அப்படி தெரிவார். அதுதான் என் அண்ணன். ரொம்ப சந்தோஷம்ண்ணே, இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. என் பிள்ளை அதாவது